மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்குன்னே பாரம்பரியம் மிக்க ஒரு பழமையான ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. ஹாப்பி பர்த்டே. அது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி யாரையாவது பார்த்து ஹாப்பி பர்த்டே சொல்கிறது. இது ஜோக் தான். ஆனால் காலங்கள் மாற மாற இது ஜோக் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சோகம் இருக்குது. அது யாருக்கு புரியும்னா, யாரெல்லாம் தன்னோட பிறந்த நாளை மாட்டுப்பொங்கல் அளவுக்கு கொண்டாடுறாங்கங்கிறது தான். மாட்டுப்பொங்கல் அளவுக்கு கொண்டாடுறதுனா ரொம்ப பெருசாக கொண்டாடுறதுன்னு இல்லை. மாடு இஸ் ஈக்குவல் டு பர்த்டே பேபி. இப்போ அந்த மாட்டுக்கு பிறந்த நாள் ஆர் மாட்டை செலிப்ரேட் பண்ணுற நாள். கிட்டத்தட்ட நம்ம பர்த்டேவும் அது மாதிரி தான். நம்ம டெய்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். என்றைக்கு நமக்கு பர்த்டேவோ அன்றைக்கி மட்டும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்மளே ஏதோ ஸ்பெஷலாக உணர்ந்துக்கிட்டு பர்த்டேன்னு கொண்டாடுவோம். மற்றபடி பர்த்டேயில் பெருசாக ஸ்பெஷாலிட்டி எதுவுமே கிடையாது சயின்டிஃபிக்கலி. இப்படி தன்னைத்தானே ஸ்பெஷலாக நினச்சிக்கிட்டு பர்த்டே கொண்டாட ஆரம்பித்தவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த மாடு மாதிரி ஆகிடுவாங்க. இப்போ மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி அது மாட்டுப்பொங்கல்னு மாட்டுக்கு தெரியாது. அதுவே போய் குளிக்காது, அதுவே போய் புது ட்ரெஸ் மாற்றிக்காது, அதுவே தன்னோட கொம்பில் ரிப்பனை மாட்டிக்காது, பலூன் கட்டிக்காது. கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாடு மாதிரி தான். அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாடு எப்படி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியாமல், இன்றைக்கி ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாமல், அந்த செலிப்ரேஷனில் இன்வால்வ் ஆகவும் முடியாமல் மாடாகவே அந்த நாளை கடந்து போகும்ல, அப்படி தான் தன்னோட பர்த்டேவையும் இங்கே நிறைய பேர் கடந்து போயிட்டுருக்காங்க. அதனால் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஒருத்தரை பார்த்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக் எனிமோர். அது ஒரு மின் சோகம். பட் இன்றைக்கி நிஜமாகவே மாட்டுப்பொங்கல். ஹாப்பி பர்த்டே.